dreams do come true. Yeah, however long it is, dreams do come true. In the story it's not about how I made more than 20% per annum for 1 year or 3-4 years for that matter. இது எப்படின்னா it's about a story, like it's about the journey. It's about the journey for all this 3-4 years and however long it's going to be. Hi, I'm Vignesh. Now a regular IT employee. I've been in IT for 8 years. But in the last 4 years, I started doing something, and I something called systematic trading or systematic investment. And I started making 20% per annum consistently. It ஒரு kind of a dream for many people where after 10-15 years of in IT industry or இல்லைன்னா வேற ஏதோ ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் ஏதோ இருந்தோம், we shouldn't solely depend on that primary job. So I'm on that track. Like அந்த மாதிரியான ஒரு பாத்துல போகணும்னு ஆசைப்பட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ஜேர்னி. அண்ட் இந்த ஜேர்னி எப்படி ஆரம்பிச்சதுன்னா லைக் அரௌண்ட் 2019. Around 2019, like almost ஒரு 4-5 இயர்ஸ்க்கு நான் ஆஃபீஸ் ஐடி எம்ப்ளாயி ஒர்க் போயாச்சு. இட்ஸ் மோர் லைக் ஆல்மோஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 3 or like almost from North Chennai to South Chennai. So almost every time it will take around 3-4 hours to reach and come back. So இப்படியே லைஃப் ஆல்மோஸ்ட் போயிட்டு இருந்தது. பட் தென் அரௌண்ட் 2019-18 or something நினைக்கிறேன். ஐ திங்க் சிஎஸ்கே இது ஒரு கைண்ட் ஆஃப் அப்போதான் ஐ திங்க் ரிட்டர்ன் வந்துருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ ஐ கெஸ் வி வென்ட் டு சம் இதுக்கு கரெக்டான டைம் தெரியல. ஐ திங்க் இட்ஸ் அரௌண்ட் த டைம். அப்போ வி வென்ட் டு மும்பை, புனே, அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் போயிட்டு மேட்சஸ் எல்லாத்துலையும் இதுவும் பார்த்து செமிஃபைனல்ஸ் பார்த்தோம். லைக் பிளே ஆஃப்ஸ் பார்த்துட்டு புனேல ஒரு பிளே ஆஃப் ஃபைனல் மேட்ச் நினைக்கிறேன், ஃபைனல் மேட்ச். அப்புறம் பிளே ஆஃப்ஸில் ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்துட்டு அங்கேயே தான் ஃபைனல்ஸ் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஃபுல்லாக இது பண்ணிட்டு வந்தோம். ஸோ ஐ ended up back. But the thing what happened is that almost whatever I saved it up to that, almost 4-5 years almost within that one tour almost everything got covered, almost all covered. On back of that என்ன ஆயிடுச்சுன்னா I started getting like after effect. Start always traveling full bike. சின்ன வயசுல ஜாலியா will have to go like so அந்த மாதிரி will only travel by bike. ஸோ அந்த மாதிரி போயிட்டு வந்ததுன்னா ஒரு பாயிண்ட்ல அந்த 4-5 years கிட்ட started getting the back pain. So at that point I felt like okay, நம்ம இவ்வளோ we did a strain and but எதுக்குமே யூஸ் இல்லை. லைக் ஆஃபீஸ் இது போயிட்டு வந்தோம், இவ்வளோ இது வச்சு ஹெல்த் ஸ்பாயில் ஆயிடுச்சு, பட் இட் டிடன்ட் கான்ட்ரிபியூட் டு எனிதிங். ஸோ அந்த மொமெண்ட்ல ஐ ரியலைஸ் சம்திங் லைக் ஓகே, we shouldn't depend on something like this, you have to do something more. அப்படி இதுல தான் this journey has started. ஸோ இதை தேடி எக்ஸ்ப்ளோர் ரொம்ப பண்ணி இது பண்ணும். The problem is that இந்த மாதிரியான திங்ஸை பத்தி எனக்கு கைண்ட் ஆஃப் டேட்டா சயின்ஸ் மாதிரி இருந்தனால ஐ வாண்டட் டு எக்ஸ்ப்ளோர் சம்திங் ஆன் திஸ். ஸோ அப்படிதான் ஐ ஸ்டார்டட் ஹியர். பட் திங் இஸ் அந்த அளவுக்கான எக்ஸ்போஷர் எதுவுமே இங்க கிடைக்கல. ஸோ ஐ அட்டெண்டட் லாட்ஸ் ஆஃப் செமினார்ஸ், ஒர்க் ஷாப்ஸ், அது இப்படின்லாம் இருக்கும். ஸோ அட் தட் பாயிண்ட் ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று அட்டென்ட் பண்ணியிருந்தேன். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒன் கேம் சேஞ்சிங் ஃபார் மீ. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஏதோ சின்னதா பண்ணிட்டு சின்னதா ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். அப்பெல்லாம் எதுவும் தெரியல, ஓகே குட்டி குட்டியா பண்ணுவோம் அப்படின்ட்டு. பட் சடன்லி அந்த ஒர்க் ஷாப்ல போகும்போது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஆக்சுவலி இட்ஸ் ஃப்ரம் மும்பை பேஸ்ட் பர்சன். ஹி இஸ் அ வெரி லைக் ஃபேமஸ் கைண்ட் ஆஃப் அ கை அந்த மாதிரி இருக்கு. பட் த ப்ராப்ளம் இஸ் அந்த ஒர்க் ஷாப் இட் வாஸ் ஒன்லி கண்டக்டட் இன் ஹிந்தி. ஸோ பட் த எக்ஸ்போஷர் அதுல அவங்களோட ட்விட்டர் பேஜஸ் இதெல்லாம் பார்த்துட்டு ஐ வாஸ் வெரி இன்ஸ்பயர்ட் அபவுட் தட். பிகாஸ் அவ்வளோ இது பண்றது லைக் ஜஸ்ட் சிட்ஸ் இன் ஸ்க்ரீன், இட் சிட்ஸ் இன் ஜஸ்ட் ஹோம், he earns in lakhs and crores. He literally does அந்த அளவுக்கு தான் இருக்கும். He just simply okay. அது இல்லாம he also gives all those people advice. He creates a community like அவ்வளோ பேருக்குமே he teaches people thing and they also start earning. அவ்வளோ இது ஈஸியா இது பண்ணிட்டாங்க. ஸோ
okay, anyway, if even I don't know Hindi also, so I just joined it. I thought, okay, somehow I can learn something like that. So I'll take a recording or something, so that any day யாராச்சும் வச்சு ஹிந்திக்கார பசங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சு we will get the idea அப்படின்னா I took it. I joined it as said, but in அந்த இதுல வந்து அவர் சொன்னார், first he said maybe some numbers, all those things, like English will be there, but உள்ள போனதுக்கு அப்புறம் மோஸ்ட்லி இட் வாஸ் பூரா பூரா ஹிந்தி. அந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லா ஹிந்தி தான். ஈவன் நம்பர்ஸ் ஆல்சோ இட் டிடன்ட் லைக் இட் மோர் நாட் சிங்கிள் டிஜிட் ஆகணும். அதுல வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பேங்க் நிஃப்டி கூட இருக்கு, அவ்வளோ இருக்கு, அதெல்லாம் சொல்லும் போது தேர் வில் பி லாட் ஆஃப் திங்ஸ் ஃபுல்லி ஹிந்தியா இருக்கும். டோட்டலா அது வருது. ஸோ அதெல்லாம் ஓகே, பட் ஐ டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் மச். ஆல்மோஸ்ட் பேட் ஆன் க்ளோஸ் டு 20,000. பட் அதெல்லாம் சரி, ஓகே, ரெக்கார்டிங் இப்போ கணக்கு எடுத்துடும். பட் சடனா இருந்ததுன்னா அது ஆல்மோஸ்ட் 3-4 டேஸ்க்கு மேல வந்து எனக்கு தெரிய ஒரு. பட் அகைன் என்னன்னா, இதுல வந்து இது எப்படி நார்மல் இது வெபினார் இது மாதிரி இல்லாம, ஏதோ ஒரு யாருக்கூடயோ இது பண்ற மாதிரி இல்லாம, சும்மா ஏதோ சொல்லித்தரேன் இது பண்ற மாதிரி இல்லாம, யூ வில் ஆல்சோ கண்டக்ட் லைவ் திங். அதுல என்ன ஆச்சுன்னு தெரியாம சடன்லி அன்மியூட்டட் இட், சம்மோ ஐ unmuted it, and I was not aware of it. I was just speaking to my mother or my brother, I don't know at the time. அது மாதிரி ஏதோ பத்தி பேசிட்டு இருந்தேன். திடீர்னு suddenly there was some talk regarding that. அவர் வந்து எப்படின்னா, he started like, அரே அட்லீஸ்ட் ஹிந்தி பூமே போல ஏதோ லைக் தட் he said something, and people almost started laughing for anything. Like almost it was close to 100 people, almost everyone in that was Hindi. I was all like, I was like one in that 100 or piece like that. I don't have that one. So they started laughing at that, and I suddenly was get then I saw it, okay, I just put mute. But they were laughing for like almost a minute. So I don't know why they were laughing, but it's not about this, but it was just like speaking something. So then what I realized, like, I felt really embarrassed. And the time it's like, என்னடா அது இது பண்றேன், embarrassed, and I was angry. டெஃபினட்டா நம்ம இதுல வந்து அது என்ன இப்படி அப்படின்ற மாதிரி பயங்கர கோவம் இருந்தது, செம்ம இது வந்துச்சு. பட் ஸ்டில் ஐ கம்ப்ளீட்டட் தட். பட் திங் இஸ், அதுல ஒண்ணுமே நான் கடைசி வரைக்கும் எடுத்துல. ஈவன் நவ் ஐ ஹாவ் அ ரெக்கார்டிங் ஆஃப் ஆல்மோஸ்ட் all of his thing, but I still don't have any idea about what he taught that day. But he was like, அதுக்கப்புறம் நான் saw Telegram அந்த குரூப் access வந்தவங்க எல்லாம் பயங்கரமா ஹிட் ஆயிருக்காங்க, பயங்கரமா இது பண்ணிருக்காங்க. That's different. But after few days what I realized is that இது வந்து ஏன் ப்ராப்ளம், அவுட் ஆஃப் ஹோல் 100 people வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் ஒரு நார்த்ல வந்து மும்பை அந்த, பிகாஸ் அங்கதான் வந்து நிறைய அவேர்னஸ் இருக்கு. தே ஹேவ் லாட் ஆஃப் அவேர்னஸ் தேர் about stock market, about investing, about trading, everything. So there are so many people there do like this on regular basis easily. But now when almost I try to learn from so many people. I have so many mentors. Even now I have like few mentors. I still follow only them. But thing is that there was nobody in that webinar. It's like, it's not just about that. It's almost everyone was from Mumbai, or if not just in Mumbai, it was from North India. நிறைய பேர் joined, நிறைய பேர் நம்ம ஜாயின் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் நான் பார்த்தது சவுத் சைட்ல இருந்து யாருமே இல்லை, ஒருத்தருமே. அந்த அதுல வந்து எல்லாம் போட்டு அந்த குரூப்ல எல்லாம் போட்டு எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க, லைக் எது யாரு எந்த இந்த நம்ம சைடு இதுலயே எதுவுமே கிடையாது. தென் ஐ ரியலைஸ்ட் அது என்னன்னா, there is no awareness among this. இதை வந்து கன்சிடர் as லைக் ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங். இதெல்லாம் வந்து பீப்புள்ஸ் அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு கேம்பிளிங், லைக் அதெல்லாம் வந்து ஒரு யாரோ பண்றாங்க, அதுக்கெல்லாம் நமக்கு என்ன, ஐயோ நம்ம மணி நம்ம இதுவா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஹியர் அந்த அவேர்னஸே கிடையாது. ஸோ ஆன் தட் டே ஐ ரியலைஸ், okay, it's not about language barrier or anything. It's about the knowledge or the awareness. And awareness in South India வந்து ஆல்மோஸ்ட் இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்ல வந்து ரொம்ப கம்மி. இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வந்து இட் ஹாஸ் டெவலப். பட் அந்த டைம் இப்பயும் வந்து அவ்வளோன்னு தெரியுமே. பட் தேர் ஆர் பீப்புள் நவ் இப்பெல்லாம் வந்து பண்றாங்க. பட் த திங் இஸ், அந்த அங்க பண்ற அளவுக்கு அங்க இருக்க அவேர்னஸ் அங்க வந்து ஆல்மோஸ்ட் அதை வச்சு அந்த மாதிரி பண்றவங்களே ஒரு 10 yearsல இவ்வளவு இதுவா இருக்கும், இவ்வளவு வெல்த் க்ரோத் பண்ணிருக்காங்க. லாட் ஆஃப் பீப்புள் லைக் தட் திங். பட் அந்த அவேர்னஸ் இங்க கிடையாது. அந்த அவேர்னஸ் வந்து ஃபெல்ட் என்னன்னா, நான் ஒரு நாள் அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு அவ்வளோ அளவுக்கு வருவாங்களான்னு தெரியாது. பட் ஓரளவுக்கு வி ஹாவ் டு ஸ்டார்ட்.
ஒரு அளவுக்கு நல்லா வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து நல்லா வந்ததுக்கு அப்புறம் ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் லைக் திஸ், அப்ப நான் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட்ல இருந்தேன். பட் த திங் இஸ், திஸ் டேக்ஸ் டைம். திஸ் டேக்ஸ் டைம் டெஃபினெட்லி. ஒரு 2 years 3 yearsல மூவில வர மாதிரிலாம் வர முடியாது. ஈவன் தோ யூ ஸ்டார்ட் சம்திங், growth இருக்கும் கன்ஃபார்மா, யூ கேன் see the growth. பட் டு மேக் தட் as லைக் ஒரு வெல் ஜென்ரேஷன் அப்படின்ற ஒரு இதுக்கு வரணுன்றதுக்கு வந்து இட் டெஃபினெட்லி டேக்ஸ் அரௌண்ட் 5 to 10 years கன்ஃபார்மா தேவை. ஸோ இப்போ நான் வந்து அந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் பண்றதுக்கு பதிலாக இப்போ ஐ ஹாவ் சம் நாலேஜ். இப்போ ஐ ஹாவ் சம் நாலேஜ் அண்ட் ஐ எம் டூயிங் இட் ப்ராக்டிகலி. ஸோ ப்ராக்டிக்கலா பண்ணும்போது why can't I do something like that? So even my friends or just some community, some people can benefit from it. இது வந்து இப்ப நான் இதை பத்தி பேசுறேன், இதை பத்தினா இது வந்து ஏதோ நான் பண்றதை அப்படியே காப்பி வச்சு பண்ணா அப்படியே வரும் அப்படின்னு பீப்புள் வில் சே, அது நீ ஒருத்தவங்க மட்டும் காப்பி வச்சு பண்ண அப்படி அந்த மாதிரியே இது கிடையாது. இது இந்த ப்ராசஸ் ஆஃப் சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங் ஆர் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது வந்து நாட் ஜஸ்ட் காப்பிங் சம்திங், ஜஸ்ட் இதெல்லாம் காப்பி பேஸ்ட் பண்ணி இதுல போடுறோம் அப்படின்றது இதெல்லாம் கிடையாது. இட்ஸ் லைக் நீ எவ்வளவு பேர் வேணா பண்ணலாம், எவ்வளவு பேர் வேணா பண்ணலாம், எல்லாமே நிறைய யூனிக்காவும் பண்ணலாம். ஆனா அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் பண்ணணும், ஒரு ப்ராசஸும் இருக்கு. அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்றதுக்கு தான் வந்து இதுக்கு பேர் சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங்ன்ற ஒரு கான்செப்ட்னு வச்சு நான் அதை பத்தி ஒரு வெபினார் போட்டோ இல்ல அதை பத்தி ஒரு கம்யூனிட்டி மாதிரி கிரியேட் பண்ணி அதோட அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவோம். இது வந்து எப்படின்னா ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் கண்டினியூஸா இப்ப நானே இன்னும் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், ஐ எம் நாட் கோயிங் டு லீவ் தட் ஜாப் ஆர் ஏதோ அந்த மாதிரி ஐ ஒன்ட் பி டூயிங் தட் அட்லீஸ்ட் ஃபார் ஃபியூ இயர்ஸ். அந்த மாதிரி ஒன்று இதுல இருக்கும் போது ஐ வாண்ட் the generation or I want people around me or create an awareness so that இங்க இருந்தும் people will have to get that idea அப்படின்ற ஒரு கான்செப்ட்காக தான் இப்போ ரீசெண்டா வந்து I started doing all these things and I started doing something about systematic trading, systematic investment. ஸோ இதை பத்தி நீங்க ஏதாவது அடிஷனலா தெரிஞ்சுக்கணும், இல்லை வந்து என்னோட கம்யூனிட்டியில நான் இந்த மாதிரி பண்றோம், இந்த மாதிரி டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு இதுல இது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் நானும் ரொம்ப நாளா செட்டப் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கேன், நான் முடியல அப்படின்னு நினைச்சுன்னா நான் இந்த இப்போ லிங்க் இது டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் செக்ஷன்ல நான் ஒரு இது போட லிங்க் இது பண்றேன், அந்த வெபினார் ஜாயின் பண்ணுங்க. இதை பத்தியான ப்ராசஸ் டிஸ்கஸ் பண்ண போறேன், இதை பத்தியான இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண போறேன். ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளா எப்படி ஜஸ்ட் 30 minutesல யூ கேன் கீப் செட் திஸ் type of an investment system and you can keep for say 5-10 years அளவுக்கு you can just keep everything. இந்த மாதிரி ஒரு விஷயம் you can do for long and ஒரு point of timeல வந்து it can be your retirement income. ரிட்டையர்மெண்ட் இன்கம் கண்டினியூஸ்லி யூ கேன் டேக் அஸ் அ ரிட்டையர்மெண்ட் இன்கம். இட்ஸ் நம்ம பிரைவேட் செக்டர்ல இருக்கவங்களுக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி இது கிடையாது, இதுக்காக எங்கேயோ இத்தனை வருஷம் இவ்வளவு போகணும்னு 5-10 yearsலயே வந்து உங்களால வந்து அந்த அளவுக்கு ரிட்டையர்மெண்ட் இன்கம் ஓரளவுக்காச்சும் எடுக்கலாம். ஏதோ நம்ம பயந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்கு இருக்காம இந்த மாதிரி ஓகே திடீர்னு வேலை போச்சுன்னா எப்படி, இல்லை வேலை இல்லாம எப்படி இருக்கணும், அதுலயே பேர்டன் அவ்வளவா இருக்கிறது, இந்த மாதிரியா விஷயம் எல்லாம் இருக்கும்போது இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ரிலீஃபா இருக்கும். இது ஆரம்பத்துல வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோ ப்ரோக்ரஸா தெரிஞ்சாலும் அந்த ப்ரோக்ரஸ் வந்து ஒரு காம்பவுண்ட் ஆகும்போது இது வந்து உங்களுக்கு நிஜமாவே ஒரு ஓகே, இது இந்த மாதிரி ஒன்று எடுத்தோம், இந்த மாதிரி டெசிஷன் எடுத்தோம், இந்த மாதிரி ஒன்று ஆரம்பிச்சது ரொம்ப இதுவா இருக்கு, இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற அளவுக்கு யூ ஃபீல் இட். ஆக்சுவலா நான் மோர் தேன் 3-4 years பண்றேன். ஐ ஹாவ் தட் ஃபீல். ஐ ஹாவ் அ லாங் வே டு கோ. நான் 10 yearsக்கு அப்புறம் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்ததை வந்து ஐ எம் ஸ்டார்டிங் ஹியர் பிகாஸ் ஐ ஹாவ் தட் நாலேஜ் அண்ட் ஐ நீட் டைம். சில டைம்லாம் இருக்கு இந்த மாதிரி வரணும்னு. பட் அந்த கான்செப்ட்ல ஐ எம் டிராவலிங் அலாங்ன்றதுல ஐ வாண்டட் டு டேக் பீப்புள் அலாங் வித் மீ. ஒரு குரூப்பா எல்லாரும் இந்த கம்யூனிட்டியோட பண்ணா இட் வில் பி பெட்டர் அப்படின்னு ஒரு ஃபீல் ஆச்சு. அதனால தான் ஐம் ஸ்டார்டிங் திஸ். ஸோ இஃப் யூ வாண்ட் டு நோ மோர் அகெயின் ரெஜிஸ்டர் ஃபார் தி வெபினார். அண்ட் கடைசி வரைக்கும் இவ்வளோ வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரியலி தேங்க்யூ ஸோ மச். வில் சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.